பிரகாஷ் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசும்போது தெளிவுபடுத்திட்டாரு. தமிழகத்தை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது ஒத்து வராது, அது எங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும்னு சொல்லிட்டார். சரியா? இந்த செய்தி நல்லா வெளியிலெல்லாம் வந்து பத்திரிகையில் டிவியிலெல்லாம் பிரேக்கிங் ஆன பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர் வந்து போடுறாரு, மக்கள் முடிவு செய்வார்கள் கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை அப்படின்ட்டு அதோட நிறுத்தியிருந்தாருன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரியா? 2006 2011 வரை இருந்த திமுக ஆட்சி காலத்தை மூச்சுக்கு 300 தடவை வாயை திறந்தாலே மைனாரிட்டி ஆட்சின்ட்டு தான் மேடம் ஜெயலலிதா விமர்சித்து கொண்டிருந்தார். திரு மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2006 மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாதது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தவறு அப்படிங்கிறதோட நிறுத்துகிறார். இந்த ரெண்டு பேருமே சொல்றாங்க, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் சொல்கிறார், திரு செல்வ பெருந்தகையும் சொல்றார், சிலர் சதி செய்யறாங்க, சிலர் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற அந்த சிலர் அப்படிங்கிறவங்க திமுகவில் இருக்கிறாங்களா காங்கிரஸ்ல இருக்காங்களா? நிச்சயமா அவங்க காங்கிரஸ்ல தான் இருக்காங்க. தளபதின்னு ஒருத்தர் தான் திமுகவில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து 2000 ஓட்டு கூட ஒரு தொகுதிக்கு தேராது அப்படின்னு அவர் வெளிப்படையாக பேசினார். வேற யாருமே திமுகலேருந்து பேசவே இல்லை. முழுக்க முழுக்க காங்கிரஸ்காரங்க தான் பேசுகிறாங்க. காங்கிரஸ்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு அஜெண்டா இருக்கு. அவங்க அப்படிதான் பீகார்லேயும் பண்ணாங்க. 55-60 தொகுதிகள் வாங்கி கடைசியில் 5 தொகுதி தான் ஜெயிச்சாங்க. அவங்க ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் ஒரு 63 தொகுதிகள் வாங்கிட்டு 5 தொகுதி தான் அவங்க ஜெயிச்சாங்க. அவங்களுக்கு எப்பவுமே ஒரு போக்கு என்பது இருக்கு. அங்கே வந்து ஹரிகிஷன் சிங் சுர்ஜித் தான் சொல்லுவார், இட் இஸ் நாட் அ பார்ட்டி, இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம். ஆர்எஸ்எஸ்காரங்க கூட அங்கே வந்து பெரிய நஜ்மா ஹெப்துல்லா அவங்க ஆர்எஸ்எஸ் கூட அலினேட் ஆகி இருந்தவங்க, அவங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ளே பெரிய இதில் இருந்தாங்க. அது மாதிரி நிறைய பேர் வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருப்பாங்க. கம்யூனிஸ்டுகள் இருந்திருக்காங்க காங்கிரஸ்குள்ளே, காங்கிரஸ் சோஷலிஸ்டுகள்னு இருந்திருக்காங்க, ஜனதா கட்சி தலைவர்கள் எல்லாருமே காங்கிரஸ்குள்ளே தான் இருந்தாங்க. இது வந்து காங்கிரஸுடைய கிரைட்டீரியான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ நடக்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட் கான்ஸ்பிரசி. இதுக்கு ஃபண்ட் பண்ணுறது வந்து கம்ப்ளீட் கான்ஸ்பிரசி, சதி. இதுதான் முதலமைச்சரும் சொல்றாரு, செல்வ பெருந்தகையும் சொல்றாங்க. ஓ, இது சதியா? இது சதி. அதாவது தாவேக்கான்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அவங்க வந்து எங்களோட சேர்றவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு ஓப்பனாக அறிவிச்சுட்டு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட சேர்றதா சொல்லியிருக்கிறது யாருமே கிடையாது. டாக்டர் ராமதாஸ் கூட அவங்களோட சேர்றதா அறிவிக்கலை. அவர் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கார். என்டிஏக்கும் போக முடியாது, டிஎம்கேக்கும் போக முடியாது. டிஎம்கே போனால் திருமாவளவன், என்டிஏ போனால் பையன். அதனால் அவர் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கக்கூடிய ஒரே ஆள் தமிழ்நாட்டில் வந்து அவர் தான். அதே மாதிரி ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கக்கூடிய ஆள் ஓபிஎஸ், அவரும் போகிறதா சொல்லலை. அதே மாதிரி ரொம்ப டெஸ்பரேட்டாக இன்னைக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க சசிகலா, அவங்க தம்பி தான் போகிறதா சொல்கிறாங்க. அண்ணா திராவிடர் கழகம் அவர் தான் வந்து தாவேக்காவோட போகிறதா சொல்கிறாரு. பாக்கி யாருமே தமிழ்நாட்டுக்குள்ளே போகல. ஆனால் டே 1லேருந்து இவங்க எதிர்பார்க்கறது வந்து காங்கிரஸை. இப்போ காங்கிரஸ் வர்றதுக்காக விஜய் வந்து தன்னுடைய தனிமை கூட்டை கூட உடைச்சிட்டு அவர் போயிட்டு டெல்லியில் கூட உட்காருவார். அந்தளவுக்கு அவர் தயாராக இருக்கார். ஏன்னா அவருக்கு வந்து திமுக கூட்டணி உடையணும், திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வரணும் அப்படின்றது அவருடைய ஏமா இருக்குது. இதுக்காக அவங்க ஃபண்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு காங்கிரஸில் பேசுகிறவங்க எல்லாருமே வந்து ஃபண்ட் பண்ணப்பட்ட ஸ்பீக்கர்ஸ் அப்படின்ற அலிகேஷன்ஸ் இருக்குது. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து இந்த ஸ்பீச்செல்லாம் பேசினதுக்கப்புறம் ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் வீடை வந்து நம்ம கிரீன்வேஸ் ரோடுக்கு எதிரில் வாங்கியிருக்கார். ரைட்டுங்களா? அவர் அங்கே தான் இருக்காரும் கூட. அந்த மாதிரி இவங்க எல்லாருக்குமே ஃபண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபண்டிங் சோர்ஸ் வந்து தாவேக்காக்குள்ளே யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஃபண்டிங் சோர்ஸ் யார், பணம் நிறைய வச்சுருக்கிறவர் யாருன்னு தெரியும். அவருடைய ஃபைனான்ஸில் தான் இவங்க எல்லாருமே வந்து பேசுகிறாங்க அப்படின்றது தான். இது வந்து இவங்க ஏதோ வந்து காங்கிரஸ் ஜெயிக்கணும்,
காங்கிரஸ் வந்து கேரளாவில் ஜெயிக்கணும், காங்கிரஸ் பாண்டிச்சேரியில் ஜெயிக்கணும், காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு உலகளாவிய வியூலாம் வச்சு சொல்லலை, ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஒரு வியூகமும் இல்லை. பாண்டிச்சேரி அவங்க இஷ்யூவை செட்டில் பண்ண போகிறாங்க. கேரளாவில் ஆட்டோமேட்டிக்காக உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து தேர்ட் டேர்முக்கு பினராயி விஜயன் வரமாட்டார், அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்க போகிறாங்க. ஆனால் இங்கே குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றத இந்த பீகார் பாணியிலேயே இங்கே பண்ணணும் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபன் பண்ணி பேச வைக்கிறாங்க. மற்றபடி காங்கிரஸ் அப்போ சிஎம் சொல்லக்கூடிய சதி செய்கிறார்கள்னு சொல்லக்கூடிய சிலரும், திரு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு செல்ல பெருந்தகை சொல்லக்கூடிய சதி செய்கிறார்கள்ங்கிற சிலரும் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சியில தான் இருக்கிறாங்க. ஆமாம், நான் கேட்டகரி அதை வந்து நான் சொல்வதை பொறுப்பு சார் ராமசுகந்தன் சார் சொன்னாரு, எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் அவர்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அளவீட்டிற்குள்ளாக திரு மாணிக்கம் தாக்கூர் எழுதிய இந்த பதிவு வராதா? வராது, வரவே வராது. அதாவது நாங்க 2006 மக்களுடைய தீர்ப்பை செயல்படுத்த தமிழ்நாடு காங்கிரஸ் தவறிவிட்டது அப்படிங்கிறது, இது கூட்டணி ஆட்சியா இல்ல ஒரு கட்சி ஆட்சியாங்கிறத தேர்தல் முடிவு பண்ணோம், அப்ப பாத்துக்கலாம். ஆனா நாங்க 2006 மாதிரி இருக்க மாட்டோங்கிறத இவர் சொல்ல வர்றாரு. அன்னைக்கு 2006 திமுக சப்போர்ட் பண்ண ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து பாண்டிச்சேரியில் இருந்து, சரி ரைட்டுங்களா? இங்க நீங்க இங்க வித்ட்ரா பண்ணீங்கன்னா அங்க வித்ட்ரா ஆயிடும். ஓகே, ரைட்டுங்களா? முள்ளிவாய்க்கால் படுகொலை நடக்கும்போது கூட திமுக வந்து ஆட்சியை விட்டு ஏன் வரலன்னா, அந்த டைம்ல வந்து தேவர் ரெடி, காங்கிரஸ் வாஸ் ரெடி டு கோ வித் ஏடிஎம்கே. முள்ளிவாய்க்கால் படுகொலையை காரணமாக வச்சு திமுக ஆதரவை வாபஸ் வாங்கிட்டு வந்திருந்ததுன்னா டெல்லியில் அவங்க வந்து ஏடிஎம்கேவோட சேர்ந்து அவங்க போகிறதுக்கு காங்கிரஸ் தயாராக இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து காங்கிரஸுடைய கேரக்டர். இதில் வந்து இப்போ இவங்க பேசுகிறாங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு ராகுல் கொடுக்கக்கூடிய சலுகை தான் கொஸ்டின். ஓகே, செல்வ பெருந்தகை இதுவரைக்கும் 4 முறை பிரவீன் சக்கரவர்த்தி மேலே நடவடிக்கை எடுங்கள்னு கொடுத்துட்டார், அறிக்கை கொடுத்து அவர் காங்கிரஸ் தலைவரை டெல்லிக்கு அனுப்பிட்டார். ஏன் அவங்க எடுக்கல? அதே மாதிரி கோவால காங்கிரஸை முழுக்க அழிச்ச கிரீஷ் ஜோடங்கரை மாத்திட்டு முகுல் வாஸ்னிக் தலைமையில ஒரு பேச்சுவார்த்தை குழு ஒன்று கொடுங்க அப்படின்னு திமுக கேட்குது. ஏன் இவங்க இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல? ஓகே, ஸோ இதுல வந்து என்னோட சஸ்பெக்ஷன் வந்து 41 பேர் இறந்து போன அந்த கொடுமைக்கு சிபிஐ விசாரணைக்கு உள்ளாகக்கூடிய விஜய்க்கு ஆறுதல் சொன்ன ராகுல் காந்தி மேலதான். ஓகே ஓகே ஓகே